தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பேர் ஜெயா. நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து நான் பேசுகிறேன். 2021 கொரோனாவில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அந்த சமயத்தில் எங்களுக்கு அரசு உதவித்தொகை கிடச்சிது. ஆனாலும் எங்களுக்கு நிரந்தர வருமானமாக மைவி3 நிறுவனம் அந்த இது மூலியமா எங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் கிடைச்சிட்டு இருந்ததுங்க சார். குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு எங்களால் போக முடியல. அந்த டைமில் என் போல் குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியாத விதவைங்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் இந்த மைவி3 நிறுவனம் ஒரு உறுதுணையாக இருந்தது. அதே போல் மைவி3 நிறுவனம் மக்களை ஏமாத்தலைங்க சார். நாங்கள் அனைவரும் அதில் பயனடைந்து தான் இருந்தோமோ ஒழிய அதில் யாரும் ஏமாற இல்லைங்க சார். நாங்கள் தாழ்ந்து உங்களை பணிந்து நாங்கள் ஒரு கோரிக்கை என் மூலிமா எல்லா மக்களோட சார்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். யாரும் இதில் ஏமாற கிடையாதுங்க சார். மைவி3 எம்டி சார் அவங்கள ஜாமீன் வழங்கி இந்த நிறுவனத்தை இன்னொருக்கா எங்களுக்கு தொடங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை இன்னொருக்கா எங்களுக்கு மீட்டு தருமாறு தாழ்மையாக பணிந்து கேட்டுக்கிறேங்க சார். சார், நீங்கள் எத்தனையோ விதவைகளுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் நீங்கள் எத்தனையோ உதவி செஞ்சுருக்கீங்க. நிஜமே சொல்கிறோங்க சார். எங்கள் குழந்தையோட வளர்ப்புக்கு என் போன்ற வெளியே வர முடியாத மற்ற சைடில் இருந்து எந்த உதவியுமே கிடைக்காத பட்சத்தில் இது ஒரு எங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் எனக்கு கிடைச்சிட்டு இருந்ததுங்க சார். தயவு செஞ்சு நீங்கள் தீர விசாரிச்சுட்டு எங்கள் எம்டி சாரை மைவி3 எம்டி சாரை கொஞ்சம் வெளியே வருமாறு ஜாமீன் வழங்கி வருமாறு தாழ்ந்து பணிவுடன் உங்களை கொள்கிறேங்க சார். இந்த உதவி எல்லா மக்களின் சார்பாக 65 லட்சம் மக்களின் சார்பாக நான் ஒரு உதவியாக கேட்குறேங்க சார். என் போன்ற நிறையா இதில் விதவைங்களோ ஊனமுற்றோர்களும் இருக்கிறோங்க சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை எங்களுக்கு பெரிய உதவியாக செய்யுங்க சார். நன்றிங்க சார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கள். நன்றி.